Greetings to you all. Welcome to Class 7, Term 3rd, Unit 3rd, Jane Eyre, Play. Dear children, today we are going to do the detailed explanation of the lesson. Part 3. Already we have dealt 2 episodes. One at Gateshead and another at Lowood. And from Lowood, she is coming to another place, that is at Thornfield. புரிஞ்சது இல்லையா? ஃபஸ்ட்டு அவங்களோட மெட்டர்னல் அங்கிள் ஆண்டி, அதாவது ஆண்டியோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்கள எங்கே கொண்டு விட்டாங்க? லோவுட்டில் கொண்டு விட்டாங்க. ஓகே, அது ஒரு ஹோமில் விட்டாங்க. அங்கே அவளோட டியர் ஃப்ரெண்ட் ஹெலன் இறந்துட்டாங்க. அண்ட் இன்னொரு டீச்சரும் அந்த ஊர் விட்டு போயிட்டாங்க. ஸோ ஷீ டிடன்ட் லைக் டு ஸ்டே ஓவர் தேர் ஃபார் அ லாங் டைம். ஸோ இருந்தாலும் கொஞ்ச நாள் அங்கேயே வாழ்ந்தாச்சு. ஸோ 6 இயர்ஸாக ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் 2 இயர்ஸாக டீச்சர்ஸாகவும் அந்த இன்ஸ்டியூஷனில் வாழ்ந்து முடிச்சுட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இங்கே வராங்க. எங்கே அட்வர்டைஸ் பண்ணாங்க? த ஹெரால்டுங்கிறதுல. ஷீ அப்ளைட் ஃபார் த ஜாப் ஆஃப் கவர்னஸ். கிடச்சிருச்சு வேலை. ஸோ அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டாங்க. ஃபைன் சில்ட்ரன், நவ் அட் தார்ன்ஃபீல்ட். இங்கே என்ன நடக்குது பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தாச்சு, அப்ளை பண்ணி வேலை கிடச்சாச்சு. இன்னும் என்ன நடக்குது? மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ், ஹவு டு டூ மை டியர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக ஹவு டு யூ டூ கேட்டாக்கா இன் ரிப்ளை வி ஷுட் ஆல்சோ டெல் ஹவு டு யூ டூ தான். ஓகே, லைக் குட் மார்னிங்க்கு குட் மார்னிங் சொல்கிற மாதிரி. ஐ எம் அஃப்ரைட் யூ ஹவ் ஹேட் எ டீடியஸ் ரைட். ஓகே, நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கியாக்கும். ஹவ் வாஸ் எ ஜேர்னி? ஆர் யூ டயர்ட்? அப்படி கேட்குறாங்க. யூ மஸ்ட் பி கோல்ட். ஜில்லுன்னு இருக்குதா? கம் டு த ஃபயர், டூ சிட் டவுன். உட்காந்துக்கோ. அப்படியே ரொம்ப கோல்டாக இருந்ததுனாக்கா நியர் த ஃபயர் யூ கேன் கெட் சம் வார்ம்த். கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஜேன் சொல்கிறாங்க, தேங்க்யூ மேடம், டோன்ட் ட்ரபிள் யுவர் செல்ஃப் மச். எனக்காக ரொம்ப சிரமப்பட வேணாம், எனக்காக ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஐ எம் ஆல் ரைட் ஒன்லி, நத்திங் டு வரி. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ், ஓ இட்ஸ் நாட் ட்ரபிள். யூ ஹவ் brought your luggage with you, haven't you my dear? வரும்போது உன்னோட லக்கேஜ் பேக்கேஜெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்குல்ல. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? ஏதாவது கஷ்டம் இருக்குதா? யூ haven't you கொண்டு வந்திருக்கல்ல? Jane, yes madam. Shall I have the pleasure of seeing Miss Fairfax tonight? சரி, எனக்கு வந்து இன்றைக்கி மிஸ் ஃபேர்ஃபேக்ஸை பார்க்கணும். அப்போ மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் சொல்கிறாங்க. மிஸ் ஃபேர்ஃபேக்ஸ்? ஓ யூ மீன் மிஸ் அடிலா? ஓகே, உங்களுக்கு வந்து மிஸ் அடிலாவை பார்க்கணுமா? அடிலா இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃப்யூச்சர் பியூப்பிள். அவங்க தான் உங்களோட வருங்கால ஸ்டூடெண்ட்டு. பியூப்பிள்னா ஸ்டூடெண்ட். ஜேன், இன்டீட், தென் ஷீ இஸ் நாட் யூ டாட்டர். ஓ, அவங்க உங்கள் பொண்ணு இல்லையா? நான் உங்கள் பொண்ணுக்கு தான் பாடம் எடுக்க வந்திருக்கேன், டீச்சர்னு நினச்சிட்ருக்குறேன். தென் ஷீ இஸ் நாட் யூ டாட்டர். உங்கள் பொண்ணு இல்லையா அது? மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ், நோ, ஐ ஹாவ் நோ ஃபேமிலி. ஷீ இஸ் மிஸ்டர் ராச்செஸ்டர்ஸ் வார்ட். அவங்க என்னோட பொண்ணு கிடையாது, எனக்கு வேறு ஃபேமிலியும் கிடையாது. ஷீ இஸ் மிஸ்டர் ராச்செஸ்டர்ஸ் வார்ட். அவங்க ராச்செஸ்டரோட வார்டு. பட் ஐ வில் நாட் கீப் யூ சிட்டிங் அப் லேட் டு நைட். அவங்க வர டைம் ஆகும், நீ நிறைய நேரம் ஒன்றும் வெயிட் பண்ண தேவையில்லை. கம், ஐ வில் ஷோ யூ யுவர் பெட்ரூம். வந்து உன்னோட பெட்ரூமுக்கு வந்துடு. ஸோ யூ கேன் டூ ஆல் அதர் திங்ஸ் மார்னிங். ஜேன் டேக்ஸ் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப்ஸ் வெல் அட் நைட். ஜேன் என்ன பண்ணுறா? நல்ல ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக நைட் தூங்கியாச்சு. பிகாஸ் ஸோ மெனி டேஸ் ஷி டிடன்ட் ஸ்லீப் ப்ராப்பர்லி. She wakes up early in the morning and goes out for a walk. Early morning, Jane பொண்ணு she got up. நல்ல வேகமாக எழுந்திரிச்சிட்டு she is going for a walk. உங்களை மாதிரி இந்த ஆக்டிவாக. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் சொல்கிறாங்க, வாட், அவுட் ஆல்ரெடி? இப்போ எழுந்திரிச்சிட்டிங்களா? ஸோ ஏர்லி, ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டிங்க போல் இருக்கு. யுவர் அன் ஏர்லி ரைசர். சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவீங்களா டெய்லியுமே? ஹவு டு யூ லைக் தார்ன்ஃபீல்ட்? இந்த இடம் பிடிச்சிருக்குதா? நீங்கள் பழைய நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துருப்பீங்க. ஹவு டு ஃபீல் திஸ் ஏரியா? இது எப்படி இருக்குது? ஆனால் ஜேனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஜேன் சொல்கிறாங்க, ஐ லைக் இட் வெரி மச்.
த லொக்கேஷன், இங்கே உள்ள ஜனங்கள், இங்கே உள்ள பிள்ளைங்க எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் வெரி மச். மிஸ்ஸஸ் ஃபேர்ஃப்ளாக்ஸ், எஸ், இட்ஸ் அ பிரிட்டி பிளேஸ். இது அழகான பியூட்டிஃபுல் என்வாயர்மெண்ட். Miss Adela comes running up the lawn, followed by her attendant, Miss Warrens. ஸோ அந்த சின்ன பொண்ணு அதில், அந்த பொண்ணுக்கு தான் இவங்க இனி டீச்சராக வர போகிறாங்க. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ், ஹியர் ஷி கம்ஸ், குட் மார்னிங் மிஸ் வேரன்ஸ். ஓகே, இங்கே வராங்க. ஓகே, மிஸ் வேரன்ஸ் சொல்கிறாங்க குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ். ஸோ போத் ஆஃப் தம் ஆர் எக்ஸ்சேஞ்சிங் greetings. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் டு Adela, come and speak to the lady who is going to teach you இன் ஃப்யூச்சர். இனி ஃப்யூச்சரில் உன்னோட டீச்சராக்கும் இவங்க பேர் மிஸ் ஜேன். ஓகே, பேசி பார்க்கலாம், இவங்க தான் உன்னோட டீச்சர். மிஸ் அடிலா சொல்கிறாங்க குட் மார்னிங் மிஸ் ஜேன். மிஸ் ஜேன் சொல்கிறாங்க குட் மார்னிங், கம்மியா. அடிலா க்ராஸஸ் டு ஹர். ஸோ அடிலா வந்து க்ராஸ்னாக்கா சிலுவை போடுறது, சரியா? நெத்தியில் கிறிஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அப்படியே நெத்தியில் அப்படியே க்ராஸ் சிலுவை வரைஞ்சி விடுறது. யூ பியூட்டிஃபுல். டுமாரோ வி வில் பிகின் அவர் லெசன்ஸ் அண்ட் லேர்னிங். நாளைக்கு என்ன பண்ணலாம்? நம்மளோட லெசன்ஸ் பாடத்தை நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? மிஸ் அட்ல சொல்கிறாங்க அவர் லேர்னிங், படிக்கிறதா? எஸ், வி வில் ஹாவ் வாக்ஸ் த்ரூ த ஃபீல்ட்ஸ் தட் சரவுண்ட் Thornfield and we will learn about nature, animals and the flowers. நம்ம தான்ஃபீல்டில் நிறைய படிக்க வேண்டியிருக்குது. நேச்சர், இயற்கையில் நிறைய படிக்கணும், ஆனிமல்ஸ் கிட்ட நிறைய படிக்கணும், ஃப்ளவர்ஸ் கிட்ட நிறைய படிக்கணும். அண்ட் வி வில் ஸ்டடி ஆல் வி கேன் தட் இஸ்ன்ட் இன் புக்ஸ் அண்ட் ஆல் வி கேன் தட் இஸ். சரியா? புக்கில் இருக்கிறதையும் தாண்டி வி வில் ஸ்டடி ஸோ மெனி திங்ஸ் அண்ட் வி வில் பெயிண்ட். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெயிண்டிங் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஸோ தே கேன் புட் தேர் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ஓவர் தேர். ஸோ பெயிண்டிங்கும் பண்ணலாம். மிஸ் அட்லாக்கு பெயிண்ட், மிஸ் ஜேன் பெயிண்ட்டும் பண்ணலாமா? ஆக்சுவலாக மிஸ் ஜேனுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு மியூசிக் தெரியுது, சாங்கு, டான்ஸு, பெயிண்டிங், ட்ராயிங் அண்ட் சூவிங், எவ்ரி திங் ஷி நோஸ். ஓகே, ஸோ ஷி ஸ்டடிங், யா ஐ நோ. ஜேன் சொல்கிறாங்க எஸ், பெயிண்ட். ஐ பிலீவ் தட் ஆர்ட் இஸ் த விண்டோ ஆஃப் த சோல். டு யூ லைக் டு ட்ரா மிஸ் அடிலா? உங்களுக்கு ட்ராயிங் பிடிக்குமா? பெயிண்டிங் எல்லாம் பிடிக்குமா? மிஸ் அட்ல சொல்கிறாங்க எஸ் மிஸ் ஜீன், ஐ டூ இட் ஆல் தி டைம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சதே ட்ராயிங் மட்டும்தான். ஐ கேன் சிங் அண்ட் டான்ஸ் ஆல்சோ. ஷல் ஐ? எனக்கு டான்ஸும் ஆட தெரியும், பாட்டு பாட தெரியும். இப்போ ஆடவா? மிஸ் ஃபேர்ஃபாக்ஸ் சொல்கிறாங்க அட்லா, யூ ஹாவ் மெனி வீக்ஸ் அண்ட் மெனி மந்த்ஸ் டு என்டர்டெயின் மிஸ் ஜீன். உனக்கு நிறைய நாள் இருக்குது, இன்றைக்கி அவங்கள டயர்டாக்கிட வேணாம், அவங்க உங்கள் டீச்சராக்கும். ஸோ யூ ஹவ் மெனி மோர் மந்த்ஸ். இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது, நிறைய வாரங்கள், நிறைய மந்த்ஸ் இருக்குது. அப்போது அவங்கக்கிட்ட உன் திறமையெல்லாம் காமிச்சிக்கோ. இப்போது பி குவாய்ட், நவ் யூ கோ டு யுவர் ரூம். இப்போ போய் உன் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஜேன் சொல்கிறாங்க எஸ், ஐ வில் லுக் ஃபார்வர்ட் டு த என்டர்டெயின்மெண்ட் ஈகர்லி. எஸ் மை டியர் செல்லமே, உன்னோட எல்லா கலை நிகழ்ச்சிகளும், உன்னோட எல்லா என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்காக ஈகராக காத்துட்ருக்கேன். Miss Warrens and Adela leave. So Jane starts teaching Adela and leads a new life in Thornfield. ஸோ இங்கே பழைய காலத்தோட டிஃபிகல்ட்டிஸ், கஷ்டங்கள் எல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு குட்டி பொண்ணோட அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஃபைனா? இன்னும் நிறைய இருக்குது. இட்ஸ் a big novel. நம்ம we will stop here itself. Now shall we see a few words from the glossary? Mischief. Mischief means annoying behavior or சேட்டை, வாழ்த்தனம் or disturb பண்ணுறது. Uproar. It means a situation in which people shout and make a lot of noise. கத்துறது uproar. Dependent. அது ஒன்னோட ஒன்று சார்ந்து இருக்கிறது. A person who requires support. சப்போர்ட்டால் நிற்கிறது. Scream. It means loud and high cry. கத்துறது. Collapse. It means falls or becomes unconscious. நினைவில்லாமல் விழுந்துடுறது. ஓகே. Frozen. It means absolutely still. அமைதியான. Charity. It means a foundation created to promote the public good. A foundation, ஒரு charity, தானம், தர்மம், மக்களுக்கு சேவை பண்ணுறது. Predisposed. It means influenced people to a particular behavior. Composed. It means calm and in control of feeling. பிரச்சனைகளையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. உடம்பு சரியில்லைனாலும் கம்போஸ்ட். Tedious. It means tiresome, டயர்டாக இருக்கிறது. Lawn. It means an area of ground covered in grass.
புல்வெளி சொல்கிறோம் இல்லையா, that is called as lawn. So I hope you understood, children. Don't miss to watch part 1, part 2, guided reading, book back exercise and many other things. Thank you, children.